வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பர்சனலாக எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சேனலை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணும், கண்டிப்பாக தோணும். ஸோ புக்கிலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிளப் ஏரியாவில் தான் நம்ம ஜங்கு கொஞ்சம் மீனும் உட்காந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இடமே நல்லா வைபாக சாங்ஸ்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடடா, என்னமா இருக்காங்கடா எல்லாருமே. பசங்கன்னா எப்படி இருக்கணும். கிளப் ஏரியாவில் ஆடுறாங்க பாரு ஆட்டம். பா, எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரில மச்சான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். டே ஜிமினா, அவனை பாரு. எங்க 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 அங்கே எதை மச்சா, எதை பக்கம் சொல்கிற? அவனோட இடுப்பா இல்லை அவனோட பாடியா? இல்லை 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 இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவனோட ஒரு லிப்பாக தான் இருக்கும். கிடையாது கிடையாது கிடையாது, அவனோட பைசப்ஸாக இருக்குமோ? ஆகா, ஆள் பார்க்க நல்லா வெள்ளை கல்லில் நல்லா தக தக்காளி பழம் மாதிரி இருக்கானே மச்சான். எதனா பக்கம் சொல்கிற? அவனோட கண்ணுடா எம்பிட்டு அழகா இருக்கு பத்தியா. அவன் பார்வை, அவன் ஆடுற பேசுகிறேன், அவ்வளோ திமிரா பார்க்குறான். ஒரு இலக்காரமான ஒரு பார்வை. நீங்களா இதுக்கு தாண்டா இருக்கீங்க, இதுக்காண்டி தான் நீங்கள் வரீங்கன்ற ஒரு பார்வையோட அவன் ஆடுற டான்ஸ் இன்னமா இருக்கு தெரியுதா? திட்டாடா எனக்கு அதெல்லாம் தெரியல மச்சான். அவன் ஆடுறான், அதை தருது சும்மா செலவிடுது. ஆள் பகிர் நல்லா இருக்கான். ஜங்குக்கு இப்போ அப்படி டர்ன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறான். அது என்ன தவிர வேறு ஏதாச்சும் பார்க்க விட்டுருனா தப்பு ஜிமினா, தப்பு. அவன் எனக்கு வேணும். எதே வேணுமா? ஏய், நான் சும்மா பேச்சுக்கு தான் தக்காளின்னு சொன்னேன். அதுக்காண்டி அந்த பழத்தை வாங்கணும்லாம் நினைக்கக்கூடாது. இந்நேரத்துக்கு அவன் எத்தனை பேர்த்த கரெக்ட் பண்ணி வச்சுருப்பானோ யாருக்கு தெரியும். ஜங்குக்கு இப்போ அப்படி திரும்பி அந்த பர்சனை தான் பார்க்குறான். இல்லை ஜிமினா, எனக்கு என்னமோ அது பொய்யா இருக்குமோன்னு தோணுது. இவன் யாரையும் வச்சுக்கலாம், இவன் யாரையும் அவனோட பக்கத்தில் கூட விட மாட்டேன்றான். நீ வேணா பார்க்குறியா? டேய், நான் பார்க்குறியால இல்லை, உனக்கு பார்க்கணுன்னு சொல்லு. உடனே நீ என்கிட்ட வர பத்தியா அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அங்கே ஆடிட்டுருக்குது வேறு யாருமே இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம டேங் தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அங்கே இருக்க பார்டெண்டரை கூப்பிட்டு இந்த பையன் வேணும் அப்படின்னு சொல்ல. ஸோ அவனும் அப்படியே ஓகே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம டேங்க தான் அப்படியே அங்கே ஜங்குக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வராங்க. ஸோ டேங்குமே எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். உன்னோட பேர் என்ன? டேங். நல்ல நேம் தான். உனக்கு ஃபேவரட்டான ட்ரிங்க்ஸ் என்ன? நான் குடிக்க மாட்டேன். உங்களுக்கு நான் எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்? இதில் எது நல்லா இருக்குமோ அதை பண்ண பெஸ்ட்டா. சரி, கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துல இருந்துக்கிட்டு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்கியா? அதிசயமாக இருக்குது. உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி டேங்க அப்படி ஜங்குக்க தான் பார்க்குறான். அதில் தப்பில்லைன்னு தோணுது. உன்னோட அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், உனக்கு வேறு ஏதாச்சும் பிடிக்காத ஒன்று இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இது நீங்கள் தான். என்ன? இல்லை, நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கிறது. நீங்கள் ட்ரிங்க்ஸ் ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்களே, நல்லாவே சமாளிக்கிறேன். நான் வேணா உங்களுக்காண்டி டான்ஸ் ஆடட்டுமா அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போ அப்படியே எந்திரிச்சு நின்று நம்ம ஜங்குக்காண்டி டான்ஸ் ஆடுறான்.
ஸோ அவனோட காஸ்ட்யூமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீமில் தான் போட்டிருப்பான். அவன் பார்க்குறதுக்கும் நம்ம தம்ப்லைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்குமே கையில் ஒரு கிளாஸ் எடுத்துட்டா அவன் அப்படியே டேங் ஆடுறது தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ டேங்குமே ஆடிக்கிட்டே அங்கே ஜங்குக் மேலே அப்படியே ஏறி உட்காடுறான். அப்படியே டபுள் சைடு காலை போட்டு ஜங்குக் ஃபேஸ் பார்த்த மாதிரி. ஸோ உங்கள் ஜங்குக் தான் டேங்கோட அந்த டைஸில் ஒரு பெல்ட் மாதிரி கட்டியிருப்பான். ஸோ அந்த பெல்ட்டையும் அவனோட டைஸையும் அப்படியே சேர்த்து ஒரு மாதிரி சாஃப்டாக டச் பண்ணுறான். டேங் அப்படியே டபக்குன்னு எந்திரிச்சிடுறான். ஸோ உங்கள் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வரான். மிச்சா என்ன பண்ணுற? அவன் தான் தள்ளி போகிறான். உன்னை கேவலமாக மதிக்காமல் போகிறானே, இன்னமுமா உனக்கு அவன் ஒந்தா இருக்கான்? எப்போ எந்த தான் இந்த மாதிரி அவன் பண்ணதான் இன்னும் இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதான். கன்றாவி டெஸ்ட்டு. ஒருத்தன் மூஞ்சிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போகிறான். ஆனால் பல்ல ஹன்னு காட்டிக்கிட்டே போறியடா. இந்த மாதிரி உன்னை நான் பார்த்ததே இல்லையே மச்சான். நீ அவனை வேற கண்ணோட்டத்தில் பார்க்குற, நான் அவனை வேற மாதிரி பார்க்குறேன். உனக்கு இதை சொன்னால் புரியாது. பொத்திட்டு போய் வேற பசங்களை படுறா. சி போடாமதா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே பற்றி விட்டுடுறான். எல்லாம் டீசெண்டாக சொன்னா அப்படியே கிளம்பி போகிறேன். தேவையில்லாமல் கூப்பிட்டு போய் அசிங்கப்படுறோமோ? பரவாயில்ல, யாருக்கு தெரியாது, நம்மளுக்குள்ளேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுறான். இப்போ டேங் தான் டான்ஸ் பண்ணிக்கிட்டே அங்கே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறான். என்ன பண்ணுற? கிளப்புக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்ன, வா என் கூட வந்து டான்ஸ் ஆட. இப்படி இந்த இடத்துல உட்காந்து சரக்கடிச்சிட்டே உட்கார போறியா என்ன? டான்ஸ் ஆடலாமே. இவ்வளோ அழகான ஒரு பையன் உன்னை டான்ஸ் ஆட கூப்பிட்றான். ஒருவேளை உனக்கு டான்ஸ் பண்ண தெரியாதா என்ன? ஸோ அவங்க நம்ம ஜங்குக்கும் அப்படியே எழுந்திரிச்சு டேங் பக்கத்தில் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். வித் யுவர் பர்மிஷன் உன்னோட ஹிப்பில் என்னோட கையை வைக்கலாமா? டேங் அப்படியே எதுவுமே சொல்லலை. அவனே ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சி அவனோட ஹிப்பில் அப்படியே டச் பண்ணுற மாதிரி வைக்கிறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஸ்மூத்தான ஒரு சாங்க்கு தான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்கிட்ட மட்டும் எதுக்காண்டி இப்படி நடந்துக்கிற? ஒன்று நான் அந்த கிளப்பில் பார்த்துருக்கேன். யாருக்கிட்டே நீ இப்படி டான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. நான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோட லிமிட் எனக்கு நல்லா தெரியும். யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு. ஓ, அப்போது என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் இப்பெல்லாம் பண்ணால் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா என்ன? நான் நார்மலாக பண்ணுறேன். நீ டிஃப்ரெண்ட்டாக எடுத்தா நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஆசையை அப்படியே குழியில் போட்டு புதைச்சிறேன். நான் அந்த மாதிரி எண்ணத்தில் உங்ககிட்ட வரவும் இல்லை, அப்படி எதுவும் பண்ணவும் கிடையாது. இது நார்மல். இதை தானே எல்லோரும் இங்கே எதிர்பார்க்குறாங்க. நான் ஒன்று புதுசாக பண்ணலையே அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே அவங்களோட கண்ணை தான் பார்க்குறான். அங்கே அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒன் செக் நம்ம டேங்கோ அப்படி ஜங்குக்கோட கண்ணை பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட கண்ணை அப்படியே நகட்டவே இல்லை, அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஜங்குக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேங்கோட லிப்ஸ் கிட்ட தான் வரான். ஸோ அவங்க டேங் தான் இன்னும் கொஞ்சம் கேப் தான் இருக்கு. வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லிப்பில் கிஸ்ஸே பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இப்போ அதை தேவைப்படுதா என்ன? ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் உட்காரு, நான் வரேன். எனக்கு அவங்கக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. எனக்கு எப்பப்போ எங்கே இருக்கணும்னு தோணுதோ நான் அங்கே போகலாம். நான் வரேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வாட்டுக்கு அங்கே போயிடுறான். ஜங்கு என்னடா பண்ணுற? கொஞ்சம் விட்டுருந்தா பண்ணியிருப்ப. அடிக்ட் ஆக தப்புல, அதுக்கு நீ எப்படியா
இன்னைக்கு அவனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும்டா. அவன் ஏற்றுக்கிறானா என்னன்னு தெரிய மாட்டேன்டதா. யாருக்கிட்டே அவன் இப்படி பண்ணதில்லை தான், அஃப்கோர்ஸ். பட் அந்த ஒரு தைரியத்தினால நீ ப்ரப்போஸ் பண்ண நினச்சிட்ருக்கியா? அவனுக்கு லவ் பண்ணுறதுலேயே இஷ்டம் இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதில் இந்த மாதிரி வேலை பார்க்குற ஒரு பையனை லவ் பண்ணுறியடா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு அவன் ஒரு வார்த்தை கேட்டால் நீ என்னடா பண்ணுவான் மயிறு? ஐயோ, எல்லாரும் மாதிரியும் அவன் என்னை நினைக்கவே கூடாதா. ஏன்னா நான் அவனை அப்படி பார்க்கல, பைத்துக்கிறா. கொஞ்சம் பொறுமையாக உணர்ச்சியை கட்டுப்படுத்துடா. அவன் உனக்கு வேணும் தான், அதுக்காண்டி ஏன் இப்படி காணாத கண்ட மாதிரி பறக்கிற? பைத்தியம். பொறுமையாயிர பொறுமை. அங்கே ஜங்குக்கு தான் அவனை அப்படியே கோல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரான். ஸோ கரெக்டாக வெளியே வரப்போ ஒரு பையன்தான் டேங்கோட கையை நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக்கு இதை பார்க்குறப்போ செம்ம காண்டாயிட்டுருக்குது. அந்த பையனும் கிளப்பை விட்டு கொஞ்சம் வெளியே கூட்டு போகிறான். அப்படியே ஒரு வாலில் பின் பண்ணி வைக்கிறான். டேங்கெலாம் பயப்படலாம் இல்லை, அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். என்ன பண்ணணும்? உனக்கு இப்போ என்ன தேவை? எதுக்காண்டி இப்போ என்னை பிடிச்சி இழுத்துட்டு வர? என்ன தேவைன்னா நீ தான் தேவை. என்ன நீ எல்லாத்தையும் அவ்வளோ சீப்பாக இலக்காரமாக ஒரு பறவை பார்க்குற? நான் பார்த்தது தப்பு இல்லையே, அதுக்கு தானே நீ இப்போது என்னை இழுத்துட்டு வந்தா? அப்போது நான் பார்த்தது கரெக்டாக தானே இருந்திருக்க. அவ்வளோ யோகியமாக இருக்கிற நீ அப்படின்னதுக்கிட்ட கிளப்புக்குள்ளே வந்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருக்க. அப்போ பார்க்குறவங்க நான் பார்க்க தானே செய்யும். ஓ, நீ அப்படி வரியா? சரி, நான் எதுக்காண்டி வந்தேன், எதனால் இப்படி இருக்கேன்னு நான் சொல்கிறேன். நான் இனிமேல் இதுக்கு வராமல் இருக்கேன். என்னோடய செலவு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிறியா? இது நானா? இங்கே என்ன நடக்குதோ? ஸோ அந்த பையன் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். நீ யார்ரா? நீ இதுக்கு நீங்கள் வந்துட்டுருக்க? அவனை என்னோட பிடிச்சி வச்சுருக்க. ஏன் அவன் மேலே கை வச்சா உனக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன அவனோட ஆளா? ஸோ அடுத்து பேச்சில் அவனுக்கு ஒரே செம்ம அடி குத்தும் தான் விழுந்துட்டுருக்குது. சரி, அவங்க அப்படி எதுவுமே சொல்லாமல் அவன் நல்லா கேஷுவலாக அமைதியாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். கிட்ட கொஞ்சம் பேசணும், விஷயம் கூட வரியா? ஓ, அடுத்து நீயா? சரி வா, நீ எங்கே கூட்டு போகிற, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. டேங்கோட கையை அப்படியே ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பிடிக்கிறான். ஸோ டேங்குமே அப்படியே ஜங்குக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் அந்த கிளப்புக்குள்ளே அந்த ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும்லடா, அவங்க அப்படியே அந்த ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அந்த ரூமே பார்க்க ரொம்ப இருட்டாக இருக்குது. இருட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்ச என்ன பண்ண போகிற? இது சரிப்பட்டு வராது. சரிப்பா, கையை விட, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் அப்படியே கையை விடுறான். ஸோ டேங் போகலான்னு கதவு திறக்க போகிறப்போ அங்கே லைட் அப்படியே ஆன் ஆகுது. ஸோ டேங் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். அந்த ரூமில் அப்படியே லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஜங்குக்கு அப்படியே செம்மையாக மாற்றி வச்சுருக்கான். என்னது லைட் செட்டிங்ஸா, கேண்டில் லைட் டின்னரு, ஃபுட்டு கூட பா இப்போ தான் வந்து இறங்கியிருக்க போல். ஸ்மெல்லு வேறு ஹெவியாக இருக்கு. இதில் பெட்டை தான் காணோம், மற்றபடி எல்லாம் இருக்கே. இதோ படுறா, பலூன்லாம் கட்டி தொங்க விட்டுருக்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு ரொம்ப. இது எதுக்குன்னு உனக்கு தெரியுதா? கொஞ்சம் லைட்டாக எனக்கு இருக்கிற மூலையை வச்சு ஏதோ புரிஞ்சிருக்கேன். சொல்லு, இன்னைக்கு நைட்டு அவன் கூட நான் இருக்கணுமா என்ன? ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண போறியா? கிடையாது, உன் பர்மிஷன் இல்லாமல் இப்போவும் உன்னை நான் டச் பண்ண மாட்டேன். ஓ, நல்லவனா நடிக்கிறியா? சரி சரி, நடி. ஸோ ஜங்கு கூட பாக்கெட்டில் அந்த ஒரு ரிங் பாக்ஸ் இருக்கு, அதை அப்படியே டேங் முன்னாடி நீட்டுறான். டேங், ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இந்த கிளப்புக்கு வரதே உனக்காண்டியாக தான் இருந்துச்சு. நீ பண்ணுற பாதி விஷயம்லாம் இல்லை, நீ பண்ணுற எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்குள்ள நிறையவே திறமை இருக்கு. நீ ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆடுற, ரொம்பவே அழகாக பேசுகிற, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு திமிரான பார்வை, திமிரான பேச்சு,
உன்னோட வேலைக்கும் நீ அதே மாதிரி உண்மையாக இருக்க. எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டத்தினால தான் நீ இந்த இடத்துக்கு நீ வரேன்னு. உன்னோட ஸ்கில் எல்லாமே இதில் இப்படி இந்த கிளப்பில் வீணாக போகிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கரெக்டான சான்ஸ் கண்டினியூ வெயிட் பண்ணிகிட்ருக்க. அது கிடச்சதும் நீ இதை அப்படியே விட்டுருவேன்னு எனக்கு புரியுது. நீ ரொம்பவே நல்ல ஒரு பையன். உன்னை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன்டா. உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் எனக்கு தைரியம் இல்லை. நீ என்னோடதுடா. நீ ஆடுறத மற்றவங்க பார்க்குறத எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உன்கிட்ட எங்கள் கிளப்பில் இருக்கிறவங்களாம் வந்து வளைஞ்சு பேசுகிறது எனக்கு என்னோட கோவத்தையும் என்னோட பொறாமையையும் ரொம்ப அதிகரிக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். உன் பக்கத்தில் இருக்கணும், உன்னை நல்லா நான் பார்த்துக்கணும். இன்னுமேல் நீ இந்த கஷ்டத்தை படக்கூடாது. சந்தோஷமாக என் கூட நீ இருக்கணும். நீ நினச்சது எல்லாத்தையும் நீ பண்ணணும். அதுதான்டா நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அந்தளவு நான் உன்னை லவ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற பாதி பேத்துக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை நீயும் புரிஞ்சுக்கிட்ட. அவங்களுக்கு யாராச்சும் மிஸ்பிஹேவ் பண்ண வந்தா அந்த இடத்துல நீயும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றி விட்ற அந்த நல்ல எண்ணம் அவ்வளோ சீக்கிரம் அது யாருக்கும் வராதுடா. எங்கே போனால் தன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சிடுவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான போல்டான ஒரு பையன். எல்லாரும் இதுக்காண்டி தான் நீ இங்கே வராங்கன்னு நினச்சிட்ருக்க. அது ஒன்று மட்டும்தான் தப்பு. இங்கே உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பர்சன் உனக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட லவ்வை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பியாட்டியா? சரி, அவங்க அப்படியே செங்கோக்க தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இது வரைக்கும் அவனை யாரோ எப்படியோ சொல்லியிருப்பாங்க. பட் மொத்தமாக அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருப்பான். அவங்களோட மனநிலைமை எல்லாத்தையும் அவன் அப்படியே அச்சு பிசாராமல் சொல்லிகிட்ருப்பான். சரி, அவங்களுக்கும் அங்கே ஜங்குக்கு வந்து தனக்காண்டி அங்கே அந்த பையனை அடித்தப்பவே ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஜங்குக்கு நம்மளை பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே டோட்டலாக ஃப்ளாட் ஆகிருப்பான். சரி, அவங்க அப்படி ஜங்குக்கை தான் ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்யூ, என்ன எவ்வளோ நீ லவ் பண்ணதுக்கு. ஆனால் உன்னோட லவ்க்கு கண்டிப்பாக நான் டிசர்வாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக நான் ட்ரையும் பண்ணுறேன். உன்னை இப்போலேருந்தா நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. அவங்க இப்போ அப்படி ஜங்குக்கா தான் பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி அந்த இடமே சைலண்ட்டாக இருக்கு. சரி, அவங்க தான் அப்படி ஜங்குக்கா ரொம்ப சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்களோட கண்ணத்தை ரெண்டையும் அப்படியே பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். இந்த ஒரு நிமிஷம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சு. அந்த சைலன்ஸில் உன்னோட அந்த கிஸ் என்னை அவ்வளோ சந்தோஷப்படுத்துச்சு. இதுக்காண்டியே நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக அமைதியாகவே இருந்த இந்த கிஸ்ஸை நான் வாங்கிடுவேன். பா, எங்கிட்ட இருந்து தான் அந்த ஃப்ளோட்டிங் வேர்ட்ஸ்லாம் தூக்கிட்டு வரையோ? உண்மையை சொல்கிறதுக்கு இதை ஃப்ளோட்டிங்குன்னு வர சொல்லுவாங்களா? கேட்கணும்னு நினச்சேன். உன் பேர் என்ன? ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். அப்போ நீ என்னோடதா? கரெக்ட் தானே? எனக்கு மட்டும்தானா எப்போ என் கூட இருக்கிற என்னோட டைம் உன்னோட ஹாப்பினஸ்ஸை மொத்தமாக உனக்கே தருவேன் இந்த ஜங்குக்கு. ஓ அப்படியா? சரி, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இது கேட்டதே கிடையாது. அவங்ககிட்ட கேட்குறேன். இந்த நைட் நமக்கான நைட் ஸ்பெண்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம், சாப்பிட்லாம். நான்
பசிக்கான சாப்பாடை சொல்லலை. நீயும் நானும் ஒன்றா சந்தோஷமாக இன்னைக்கு நைட்டு ஒரு சட்டில்டான ஒரு பியூட்டி ரொமான்ஸ். என்ன சொல்கிற? எல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேச விட்றா. இங்கே பாரு, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன வாழ்க்கை இருக்கோ அதை சந்தோஷமாக வாழலாம். எதுக்காண்டி இப்போ ரொம்ப நர்வஸ் ஆகுறா? நர்வஸ் இல்லைடா, ஒன்று ரொம்ப ஒரு பிரின்ஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நீ இப்போ பண்ணுறத பார்க்குறப்போ அது இன்னைக்கு நைட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும் சொல்ல? நான் உங்ககிட்ட அது கேட்கலையே. என்ன அப்படியே ஹேண்டில் பண்ணேன்னா என்ன நீ ஓவரா டெம்டே திருட்டியா இவ்வளோ நேரம் தானே பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக எதுவும் பாட்டலையே, ஏன் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம டேங் தான் அவனோட ஷர்ட்டை அப்படியே பட்டன் எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுடுறான். எப்பட்றா நீ இப்படி இருக்கா? அதுக்கு நேசத்துக்கப்பட்ட வேணா இப்போது உனக்காண்டே செதுக்கியிருக்காங்க. ஸோ பேசுகிறத விட்டுட்டா கழுத்தில் இறங்குனா இந்த டைம் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். உன்னோட ஹாப்பிக்கா எப்பவும் தடங்கள் கொடுக்க மாட்டேன். உன்னோட ஆசை எதுவோ அதுதான் என்னோட பேராசை. உன்னோட இந்த சிரிப்பு கூட இந்த இருட்டான கிளப்பில் என்னோட எல்லா சோகத்தையுமே அப்படியே மறைச்சிடும் தெரியுமா? நீ அங்கே வந்த உடனே எல்லாமே எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி நீ மட்டுமே எனக்கு அங்கே தெரிவ. உன்னோட தலைமுடியிலிருந்து உன் கால் விரல் வரையும் உன்னை டாப் டு பாட்டம் ரசிச்சிட்ருப்பேன்டா. ஐயோ பாவம், ரொம்ப ரசிச்சிருக்க போலையே. ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அனுபவிக்கவும் கற்றுக்கணும். அனுபவிக்க ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணி அவன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா டேயாங்கும் ஜங்குக்கும் தான் அப்படி கீழே ஃப்ளோரில் படுத்திருக்காங்க. டேயாங் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே படுத்திருக்கான். அவனோட ஒரு கை ஜங்குக்கோட ஜஸ்டில் அப்படியே இருக்கா. ஒரு அப்படியே அவனோட ஃபிங்கர் வச்சு அப்படியே அவனோட ஜஸ்ட்டை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரான். ஜங்குக் இப்போது இது முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்கா? இப்போ சொல்கிறேன், அப்புறம் அதை செய்யலாம். எந்திரி. எங்கா எந்திரி சொல்கிறேன். ஸோ டேயாங் இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். ஜங்குக் தான் டேயாங்க்கு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அவனே போட்டு விட்டுட்ருக்கான். பாஸ், என்ன பண்ணலான் இருக்கீங்க? இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டா கீழே கிளப்புக்குள்ளே போய் டான்ஸ் ஆடலாம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நீ என்னோடது, நான் உன்னோடது. அங்கே கிளப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். அப்போ தான் யாரும் உன்கிட்ட வர மாட்டாங்க. உனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னு அங்கே தெரிய வைக்க வேணாம். சுற்றியவங்க அப்படியே ஒரு வார்மான ஒரு ஸ்மைலோட ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க ஜங்குக்கோட ஹெட் அப்படியே நல்லா கலைஞ்சிருக்கும். ஸோ அவன் அப்படியே சரி பண்ணி விட்டுட்ருக்கான். சரி, நீ சொல்கிற, எனக்கு அது சந்தோஷந்தான், கண்டிப்பாக போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா ஸோ ஜங்குக் தான் டேயாங்கோட கையை அப்படியே பிடிச்ச அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி கூட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவங்க எல்லோரும் கீழே அப்படியே நல்லா செம்ம ஜாலியாக அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போது ஒன் செக் அங்கே மியூசிக்கெல்லாம் ஆஃப் ஆகுது. டேயாங் தான் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கா. என்ன பண்ணுற? லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது டேயாங், என்னோடய பாய் ஃப்ரெண்டு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ பாதி பேர் நல்லா செம்ம ஜாலியாக கத்திகிட்டு இருக்காங்க. மீதி பேத்துக்கு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அட்டாக் ஆகிட்டு இருக்குது. அங்கே கிளப் ஓனர்கள்லாம் அவ்வளோதான் நெஞ்சே வெடிச்சிருது. அங்கே ஜிம்மின் அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுறான் இவன்? அதுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? நம்மளை ஒரு தட்டி தானே இங்கே கூட்டு வந்தான்.
எப்படி அதுக்குள்ளே எப்படி அவனுக்கு லவ் இருந்துச்சு? என்னடா நடக்குதுங்க? எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதே. ஐயே, இவன் லவ் செட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இன்னைக்கு ஏறா கிடப்பா. ஐயே, இதை எப்படி பிரிக்கிறது? கண்டிப்பாக பிரிச்சா நம்ம மேலே கல்லை விட்டு எறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாம அமைதியாக இருப்போம். நமக்குன்னு ஒரு கொக்கு சிக்காமையா போகும். பார்த்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதே, இருந்தாலும் பரவாயில்ல. நண்பனாச்சு லைஃப்பில் முன்னேறட்டுமே. அப்போவே தனி இருக்கணும். கண் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்பவே தக்காளி இதுக்கு தான் அந்த பிட்டை போட்டானா பாவி பையன் அதை சொல்லியே கவுத்துருப்பானே அவனை. ஸோ அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க அப்படியே முன்னாடி வராங்க. என்னடா சொல்கிற? அதுக்குள்ளே லவ் ஓகே சொல்கிறியா? நீ லவ் பண்ணுறியா? நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே டேவங்க தான் பார்க்குறான். டேவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆமாம், லவ் பண்ணுறேன். ஏன் எங்களுக்குலாம் லவ் வராதா? அட பாவி, வந்தால் நல்லா இருக்குமே. எங்களையே லவ்லாம் பண்ணாதேன்னு சொல்வேன். லாஸ்ட்டாக பார்த்தா இப்போ நீயே லவ் பண்ணுறியா? ஆச்சரியந்தான்டா, ஆச்சரியந்தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்காங்க. இப்போ அந்த கிளப்போட ஓனர் தான் வரான். என்ன பாட்டையா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் இந்த இதுக்கு நீ வரமாட்டியா? ஸோ அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு தான் ஆன்சர் பண்ணுறான். இனிமேல் டேவ் இங்கே வரமாட்டான். அவனுக்கு வேறு ஒரு லைஃப் இருக்குது. அவன் அதை பார்ப்பான். அப்பப்போ வேணா இங்கே உங்கள் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். ஆனால் இங்கே ஒர்க் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அங்கே மேனேஜருக்கு தான் ஒரு மாதிரி கதியே கலங்குது. பிகாஸ் அங்கே டேங்கால தான் அங்கே கிளப்பே செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பார்ட்டி என்னோடது. இங்கே இருக்கிற யாருமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஆகா ஓகோன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க ஷாக்காக பார்க்குறான். எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஏன் நீ அவங்களுக்கு செலவு பண்ணணும்? இதில் ஒன்று இருக்கா? இங்கே நம்மளை தான் பார்க்கணும். மற்றவங்களுக்கு செலவு பண்ணி என்ன ஆக போதா? இது உனக்கானது. இங்கே நீ எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் சின்ன விஷயம். அதை நான் பெருசாக செலிப்ரேட் பண்ணணும். பட் இப்போதைக்கு இதுவே போதும். என்னமோ சொல்கிற? ஓ இஷ்டம். சரி வா, என் கூட டான்ஸ் ஆட தயாராக இருக்கியா? அஃப்கோர்ஸ், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்களாம் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்குமே அப்படியே டேவங்க பிடிச்ச ரொம்ப அழகாக அங்கே எல்லாத்துக்கும் நடுவில் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் அதை தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்கள தான் பார்க்குறாங்க. செம்ம க்யூட்டாக ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே. ஏய் ஜிமினா, அத்தாடி இவனா? சுகா, நீங்கள் என்ன பண்ணுற? நானும் உங்ககிட்ட அப்போலேருந்து வாடா பெட்டுக்குன்னா வரமாட்டா. இங்கே என்ன எல்லோரும் கூடயும் கிளப்பில் வச்சு ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்கியா? சொல்கிறா. டேய், நீனா மனுஷனா? உங்களாம் எவன்டா வருவான்? என்னால் வர முடியாது. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்குமே. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, நீ தாண்டா எனக்கு. இப்போவே மேரேஜ் பண்ணுறோம். எதே மேரேஜா? என்ன கேட்டு யாரை கேட்டு முடிவு பண்ண? உன்னையும் கேட்கல, என்னையும் கேட்கல. வேடே அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க ஜிம்மின் அப்படியே கையை உதறி விட்டு குடு குடுன்னு ஓடுறா. இன்றைக்கும் தப்பிச்சிட்டான்டா. சரி, ஓகே மக்களே, இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சு. ஹாப்பி என்டிங் தான். அண்ட் இந்த மாதிரி இதில் ஒன் நைட் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி க்யூட்டாக கொடுத்தாலும் நல்லா தானே இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாயை தான் நான் அடித்து கொள்ளலான் இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.